வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிட என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, ஜாதகத்தில் ஒரே வீட்டில் நிறைய கிரகங்கள் இருந்தால் பலன் உண்டா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் பதிவுகள் வரிசையாக வரும், பார்த்து பயனெல்லாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்கணும் ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. பிஎஸ்எஸ் மட்டும் அப்ரூவ்டு. 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். ஜாதகத்தில் ஒரே வீட்டில் நிறைய கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் உண்டா? பொதுவாக ஒரு ராசி கட்டத்தில் கிரகங்கள் 1 அல்லது 2 அல்லது இல்லாமை என்ற இது போன்ற நிலைதான் இயல்பானது. ஆனால் ஒரே வீட்டில் 5 கிரகங்கள் அல்லது 1க்கு மேற்பட்ட நிறைய கிரகங்கள் என்பதெல்லாம் அந்த இடத்தையே பங்கம் செய்துவிடும். ஒருவர் ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பின் அவர் வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும். அது எந்த அளவிற்கு போராட்டமாக இருக்கும் என்பது கிரகங்களின் நிலையையும் அதன் ஸ்தானத்தையும் பொறுத்து மாறுபடும். உதாரணமாக, உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இருப்பது சந்தோஷம், ஓகேவா? ஒரே வீட்டில் உங்களுடன் உங்களின் சொந்தக்காரர்களும் குடும்பத்துடன் ஒன்றாக வசிப்பது சந்தோஷம் தருமா? இந்த நிலைதான் கிரகங்களுக்கும். ஒரே கட்டத்தில் பாதகாதிபதியும் இருக்கிறார், அந்த ஜாதகத்திற்கு நன்மையை செய்யும் சாதக அதிபதியும் இருக்கிறார் என்றால் அதன் பலன் சமன் செய்யப்படும். அதாவது ஒன்றுமே பலன் இல்லை என்ற நிலைதான் உண்டு. அங்கு எந்த அனுகூலமும் கிடைக்காது. தேவ கேரளம் என்ற ஜோதிட நூலில் 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து ஒருவரது ஜாதகத்தில் காணப்பட்டால் அவருக்கு திருமண வாழ்க்கை சரிப்பட்டு வராது என்கிறது. ஒருவேளை அந்த நபருக்கு 7ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் திருமணம் நடக்கும். ஆனால் மனைவி மூலம் கிடைக்கும் சுகங்கள் ஒரு கட்டத்தில் கிடைக்காது. மொத்தத்தில் ஒரு ராசியில் நிறைய கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் பலன் கிட்டாது என்பதுதான் உண்மை. ஜாதகங்களில் தங்கள் குடும்ப உறுப்பினர் நண்பர்கள் ஜாதகங்களில் ஒரே கட்டத்தில் 5 கிரகங்கள் 7 கிரகங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிற ஜாதகங்கள்லாம் இறைவனிடம் சரணாகதி அடைந்து பிரபஞ்ச அனுக்கிரகத்தையும் இயற்கையின் அனுக்கிரகத்தையும் பெற்று இறைவனை சரணடைந்து வாழ்வில் ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.